அனைவருக்கும் பிரகிருதி மெனிடப்பாவின் அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் அசோக் முருகன். இன்னைக்கு நம்ம ஸ்பூனிங் நெயில்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்பூனிங் நெயில்ஸோட மெடிக்கல் டேர்ம் வந்து பார்த்தோம்னா கோயிலோநைக்கியா. இந்த கோயிலோநைக்கியா அதாவது ஸ்பூனிங் நெயில்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அப்நார்மல் தின்னாக இருக்கும் இந்த நெயில்ஸ். அப்புறம் நம்ம நெயிலோடைய சென்டர் பார்ட்டில் ஒரு குழி இருக்கும், டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம டூ சைட்ஸ் ஆஃப் த நெயில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லிஃப்ட் அப் ஆன மாதிரி இருக்கும். டூ எட்ஜஸ் வந்துட்டு லிஃப்ட் அப் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். இதோடைய மெயின் காசஸ் என்னன்னு பார்த்தோம்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா தான். பட் அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவில் மட்டும்தான் வருமானா கிடையாது. தேர் ஆர் சம் அதர் காசஸ். அது என்னென்னு பார்த்தோம்னா ஹீமோக்ரோமட்டோசிஸ், அப்புறம் மால் நியூட்ரிஷனால் வரலாம், அப்புறம் ஏதாவது ட்ராமா இன்ஜுரி ஏதாவது ஆயிருந்தா நெயில்ஸில் ஆயிருந்தால் வரலாம். இல்லைனா ஹைப்போதைராய்டிசமில் கூட இந்த ஸ்பூனிங் நெயில்ஸ் பார்க்க முடியும். இதை நம்ம கரெக்டாக ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் நியர்பை உள்ள டாக்டர்ஸை போயிட்டு கன்சல்ட் பண்ணி ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் டெஸ்டஸ் எடுங்க. இதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் டெஸ்டஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா சிபிசி, அப்புறம் அயன் டெஸ்டஸ் எடுப்பாங்க. அயன் டெஸ்ட் லைக் சீரம் ஃபெரிட்டின், அப்புறம் டோட்டல் பைண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அயன் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவன் தைராய்டிசம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட பேசிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். எஸ்,